ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் நம்ம கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா குழம்புல கத்திரிக்காய் கொஞ்சம் கரையாமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இது ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் செவக்க வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்ததாக ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்புத்தூள் சேர்க்க போகிறோம். வீட்டிலே அரைச்ச குழம்புத்தூள் தான். மூணு ஸ்பூன் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். சோம்பு, சீரகம், மிளகாய், மல்லி இதெல்லாம் சேர்த்து மஞ்சள் எல்லாம் சேர்த்து வச்சு அரைப்போம் இல்லையா, அதே குழம்புத்தூள் தான். இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டாச்சு. அடுத்தது நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம்.
இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கு பிறகு நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். நான் கத்திரிக்காயை சேர்த்துடலாம். முன்னாடியே எண்ணெயில் வதக்குனது அப்படின்றதுனால நான் கொதிக்க வச்சு நான் கத்திரிக்காயை சேர்க்குறேன். நீங்கள் வதக்கலை அப்படின்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கும் போதே நீங்கள் கத்திரிக்காயை சேர்த்து வதக்கி அப்படியே குழம்பு சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்து நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் வெல்லம் சேர்க்குறேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். உங்களுக்கு புளிப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு சமமாக தெரியும், அதனால தான் கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப எளிமையாக இருக்கிறதாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த புளிக்குழம்பு ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி எளிமையாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.